இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். டிசம்பர் 25 இவர்கள் சொல்லுகிறது பாலன் பிறந்திருக்கிறார், இன்ஃபான்ட் ஜீசஸ் பிறந்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு தூதர்கள் சொன்னது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகர் நம்முடைய பாவத்தை தீர்க்கிறவராய் பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் ரெடிமர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேரிக்கும் யோசேப்புக்கும் பிறந்தார் என்று எழுதவில்லை, இங்கே சொல்லவில்லை. அங்கே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். ஆக நமக்குள்ளே என்றைக்கு இயேசு பிறக்கிறாரோ, நமக்குள்ளே என்றைக்கு இரட்சகர் பிறக்கிறாரோ, இன்ஃபான்ட் ஜீசஸ் அல்ல, குழந்தை இயேசு அல்ல, இரட்சகர் இயேசு என்றைக்கு நமக்குள்ளே பிறக்கிறாரோ அதுதான் கிறிஸ்துவுடைய பிறப்பு நமக்கு. இதை வைத்து கிறிஸ்து எனக்குள்ளே பிறந்து விட்டார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறேன் என்று கூட சில பேர் சொல்றாங்க. என்கிட்ட கூட வந்து சொல்றாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி, அப்படி என்றால் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தது, கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்தது, நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறினது எல்லாமே டிசம்பர் 25 என்னுடைய கேள்வி அதுதான். இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எந்த தேதியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார், அந்த தேதியை நீங்கள் கிறிஸ்து பிறந்த தேதின்னு வச்சுக்கோங்க.